Taste the Daily. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, கொண்டாளம்பட்டி உள்ளிட்ட பகுதி மக்கள் புத்தாடை உடுத்தி ஆலயங்களில் வழிபாடு நடத்தியும் பல வண்ண பட்டாசுகளை வெடித்தும் மக்கள் தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடினர். திருச்சி மாநகரில் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் புத்தாடை உடுத்தியும் பட்டாசுகளை வெடித்தும் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர். மணப்பாறை, துறையூர், முசிறி, லால்குடி, திருவெரும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆலயங்களில் வழிபட்டும் வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்தும் மகிழ்ந்த மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு இறை வழிபாடு செய்து பட்டாசு வெடிகளை வெடித்து சிறுவர்கள், இளைஞர்கள் மகிழ்ந்தனர். தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் மழை பெய்தாலும் வெடிவெடிப்போம் என சிறுவர்களும் சிறுமிகளும் உற்சாகமாக வெடிவெடித்து கொண்டாடினர். இந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் அதிக விளைச்சல் காரணமாக விவசாயிகளும் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுகின்றனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தீபாவளி கொண்டாட்டம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் எழுந்த சிறுவர்கள் குளித்து முடித்து புத்தாடைகள் அணிந்து ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதுடன் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மேலும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், வடபழனி முருகன் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அடையார் அஷ்டலட்சுமி கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களிலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடியில் பொதுமக்கள் தீபாவளி திருநாளை வரவேற்கும் வகையில் அதிகாலையில் தங்களது வீடுகளின் முன்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அகல் விளக்கை ஏற்றி வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து தங்களது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டி வரும் நிலையில் புதுமண தம்பதியர் தங்களது தலை தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள எல்என்புரம் கிராமத்தில் முரளிதரன், கலைவாணி புதுமண தம்பதி தங்களது தலை தீபாவளியை கொண்டாடினர். இதற்காக அதிகாலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து பல வகை உணவுகள் சமைத்து சாமிக்கு படைத்து பெற்றோரிடம் ஆசீர்வாதம் பெற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் தலை தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பல தீபாவளிகள் வந்தாலும் தலை தீபாவளி மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இது வந்து தலை தீபாவளி. என்னுடைய கணவர் வீடு வந்து கடலூர்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி தீபாவளி வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் தலை தீபாவளி கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் வந்து தீபாவளி சேஃபா கொண்டாடுங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் 10வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நீர்வரத்து சீராகும் வரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் நீர்வரத்து குறைந்தால் மட்டுமே அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அன்னை பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொட்டக்குடி ஆற்றில் அமைந்துள்ள இந்த அணையில் தடுப்புகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து வருகிறது. இதனால் தீபாவளியையொட்டி இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தடுப்பணைக்கு செல்ஃபி எடுக்கவோ ரீல்ஸ் எடுக்கவோ செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குண்டேரி பள்ளம் அணை நிரம்பி உபரி நீர் ஆற்றில் வெளியேறுவதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக உயர்ந்ததால் உபரி நீர் முழுவதும் குண்டேரி பள்ளம் ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.